ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட்டை வச்சு சூப்பரான ஒரு புலாவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாம். வாங்க நம்ம இந்த பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் சாதம்லாம் வெடிப்போம்ல, அந்த அரிசியில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வதங்கின உடனே நம்ம 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு சாதா தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் அளவு நான் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சாதம் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே நம்ம ஒரு 2 விசில் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசில்லையே வெந்துடும். இது சாப்பாட்டு அரிசின்றதுனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த சாதம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நெய்யெலாம் ஊற்றி நம்ம செய்கிறதுனால வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.